என்னதான் உன் சட்டம் என் சட்டம் இல்லைன்னு சொன்னாலும் கடைசியாக மதம் அப்படிங்கிறத வச்சு தான் இங்கே எல்லா நபர்களும் கவரப்படுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு மறுபடியும் சிறந்த உதாரணம் தாலிபன்கள். நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு எங்கே பிரச்சனை நடந்தாலும் கேள்விகளை கேட்போம் அப்படின்னு சொல்லி தாலிபன்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே தாலிபன்களுடைய சட்டம் வேறு, எங்களுடைய சட்டம் வேறு அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய பல நபர்கள் பல காணொளிகளை பதிவு செய்தார்கள். அவங்க இதை பற்றி ஏதாவது கேட்பாங்களா? சரி, தாலிபன்கள் சொல்லியிருக்காங்களே சீனா தான் எங்களுடைய முதன்மையான நாடாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி, இதைத்தான ஒரு 20 நாட்களுக்கு முன்பாகவே நாம் பார்த்தோம். தாலிபன்களை இந்திய அரசாங்கமாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், இல்லாட்டி பல நாடுகளாக இருக்கட்டும் அங்கீகரிப்பார்களா? பல கேள்விகள். இன்னைக்கு அதற்கான எல்லா விடையுமே கிடைத்து விட்டது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். நாம் இருக்கிற இந்தியாவிலிருந்து, நம்ம அயல் நாடாக இருக்கிற இலங்கையிலிருந்து, இப்போ இருக்கிற ஆப்கானிஸ்தான் வர எல்லா இடத்துலையுமே மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் மிகைப்படுத்துறதுக்கு எதுவுமே கிடையாது. கடைசியாக ஒரு புள்ளியில் மக்களை இணைக்க வேண்டும், இல்லாட்டி மக்களை பிரிக்க வேண்டும் அப்படின்னா மதத்தை வச்சு தான். இந்தியா பிரிஞ்சது கூட இஸ்லாமியர்களுக்கு ஒரு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு மதத்துக்காக ஒரு நாடு அப்படிங்கிறது கோரப்பட்டது. அப்படி தான் பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடே உருவாகிறது. ஸோ இப்படி மதத்தின் அடிப்படையில் தான் இங்கே பெரிய பிரச்சனைகள் வரப்போகிறது. தாலிபன்களுக்கு நம்ம இப்போ கொடுக்குற ஒவ்வொரு சலுகையும் உலக நாடுகளாக இருக்கட்டும், இல்லாட்டி இந்தியர்களாக இருக்கட்டும், இல்லை தாலிபன்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய பல கயவர்களாக இருக்கட்டும், அவங்க கொடுத்த முட்டுக்கெல்லாம் இப்போ கரெக்டான பதில் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் பேச மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஹக்கானி குரூப். ஜம்மு காஷ்மீர் மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் அப்படின்னு தான் சொன்னோமே தவிர அங்கே எங்களுடைய ஆயுதத்தை ஏந்த வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னோம்னு சொல்லி ட்விஸ்ட் அடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ என்ன பிரச்சனை வந்திருக்கு? எப்படியாவது ஜம்மு காஷ்மீரை நீங்கள் பிடித்தெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அல் கொய்தா தாலிபன்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வச்சாங்க. அந்த ரிக்வெஸ்ட்டுக்கு அவங்க பதிலடியாக சொல்லியிருக்காங்க, எல்லா பிரச்சனைகளும் எந்த நாடாக இருந்தாலும் சரி அங்கே இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால், நல்லா கவனிச்சுக்கோங்க, இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதே இஸ்லாம் சொல்கிற ஷரியத் சட்டமும் தாலிபன்கள் போட்ட ஷரியத் சட்டமும் வேற வேற. அவங்கள எங்கே கூட கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னவங்க இதுக்கு ஆதரவை தெரிவிப்பார்கள். ஸோ டோட்டலாக தாலிபன்கள் செய்யக்கூடிய அந்த அரசியல் மத அரசியல் தான். அந்த அரசியல்ல இப்ப யார் விழ ஆரம்பிச்சிட்டாங்க? கொஞ்சம் கொஞ்சமா எல்லா நாடுகளிலும் ரொம்ப சகோதரத்துவமாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாருமே இனி தாலிபன்கள் அப்படின்னு சொல்லும் போதே அவங்க நமக்காக போராடுறவங்க அப்படின்னு சொல்ற ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துருவாங்க. இதுவும் ஒரு விதமான சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் தான். ஆனா இங்க நல்ல ஒரு விஷயத்தை கவனிச்சா தெரியும், குரான் அப்படிங்கிற அந்த புனித நூலை கேவலப்படுத்தும் விதமாக அவங்களுடைய சட்டம் எல்லாமே ஏற்றப்பட்டிருக்கிறது. தாலிபன்களுடைய சட்டம் எல்லாமே ஏற்றப்பட்டிருக்கிறது. அறைகூவல் விடுத்தார்கள், தாலிபன்களுடைய சட்டம் எங்களுடைய சட்டமே கிடையாது அப்படின்னு சொல்லி அறைகூவல் விடுத்தவர்கள் இப்ப மறுபடியும் ஒரே புள்ளியில் இணைவார்கள் அப்படின்னு சொல்ற அந்த விதமான செய்திகள் வரும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பாகிஸ்தான்ல இருந்து தாலிபன்களுக்கு ஆதரவு குரல் வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியும், அதே நேரத்தில் தாலிபன்களால் பிடிக்கப்பட்ட அமெரிக்காவினுடைய வெப்பன்ஸ் எல்லாம் பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற அந்த செய்தியும் எப்படி இருக்கு தெரியுமா? உனக்கு நான் உதவி செய்கிறேன், எனக்கு நீ உதவி செய் அப்படிங்கிறது தான் இருக்கு. இன்னைக்கு தாலிபன்களுடைய செய்தி தொடர்பாளர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க, எங்களுடைய மிக முக்கியமான, அதாவது ரொம்ப ரொம்ப க்ளோஸான நாடாக இருக்க போவது சீனா தான். சீனா தான் எங்கள் நாட்டுக்கு தேவையான எல்லா விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் செய்ய போகிறாங்க, எங்களுக்கு தேவையான வேலைகள் எல்லாமே செய்து தரப்போகிறார்கள், எங்களுக்கு பணம் தரப்போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இப்போ சீனா, பாகிஸ்தான், தாலிபன் இவங்க போட்ட அந்த கணக்கு நல்லா தெரிஞ்சிருச்சா? உலக நாடுகள் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக கவனிக்கலாம். அமெரிக்கா, ஜோ பைடன் அவர்களுடைய அந்த அந்தஸ்து அப்படிங்கிறது, இல்லாட்டி மக்கள் மனதில் இருந்த ஜோ பைடன் அவர்களுடைய அந்த ஒரு இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, 6% 10% குறைந்திருக்கிறது. ஜோ பைடன் அவர்கள் செய்தது தப்பு தான், இந்த நேரத்தில் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே ரோட்ல போராடுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. யூஎஸ்ஆ இருக்கட்டும், இப்போ அவங்க உடனே தாலிபன்களை அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் யூகே, யூயு, அதாவது ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க? நாங்கள் தாலிபன்களை அக்செப்ட் பண்ண மாட்டோம், புதிய ஆப்கானிஸ்தானை அக்செப்ட் பண்ண மாட்டோம், ஆனால் டைரக்டாக ஒரு லைன், ஒரு ஹாட்லைன் கம்யூனிகேஷனை வேணால் இனிஷியேட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கே கொஞ்சம் பேர் இருக்க வாய்ப்புகள் இருக்குது, அவங்களை பாதுகாப்பதற்காக இந்த ஹாட்லைன் கம்யூனிகேஷன் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிடுவோம், அதை விடுத்து நாங்கள் தாலிபன்களை உடனே ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவும் அதே விஷயத்தை தான் சொல்லியிருக்கு.
தாலிபன்களை ரெகக்னைஸ் பண்ற அளவுக்கு இந்தியா சீக்கிரமான முடிவுகளை எடுக்காது. அங்க எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படுகிறதோ, எந்த மாதிரியான ஆட்சிகள் நடத்தப்படுகிறதோ அதை பொறுத்து நாங்க அக்செப்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே இப்போ தாலிபன்கள் கிட்ட இருந்து என்ன மாதிரியான செயலில் அவர்கள் ஈடுபட போகிறார்கள் அப்படிங்கிறத எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அதுல இப்படி காஷ்மீர்ல வந்து நான் தேவையில்லாம அங்க ஏதாவது பிரச்சனை நடந்தா நான் வருவேன்னு சொல்றது, இல்ல டோட்டல் அமெரிக்காவுக்கு எதிராக நான் திரும்புவேன்னு சொல்றது, சீனா தான் என் நண்பன் சொல்றது, இது எல்லாமே தாலிபன்களை உலக அரங்கிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா தனிமைப்படுத்துகிறது. உலகம் அப்படின்னு சொல்லும்போது அது சீனா மட்டும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இலங்கை இப்போ அதே ஒரு நிலைமையில தான் இருக்கு. இலங்கையை பொறுத்த வரைக்கும் எனது நட்பு எனது உலகம் அப்படின்னு சொல்லி சீனாவே நம்பி இருந்தாங்க. இன்னைக்கு இலங்கை யாராலையுமே காப்பாற்ற முடியாத ஒரு நிலைமைக்கு சென்று கொண்டிருக்கிறது என்றால் அது இலங்கை எடுத்த முடிவுகள். அதே மாதிரி சீனாவை நம்பி போன பாகிஸ்தானுக்கும் இப்போ யாருமே அதிக அளவு உதவி செய்ய மாட்டாங்க. அப்படியே செஞ்சாலும் அவங்களுக்கு ஏதாவது காரியம் ஆக வேண்டியிருந்தால் மட்டும்தான் பாகிஸ்தானை நாடி செல்கிறார்கள் அப்படிங்கிறதும் உண்மையாக இருக்கிறது. ஸோ டோட்டலாக இப்போ சீனாவை நம்பி அடுத்தது ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு வரும்போது நீ சீனாவுக்காக வேலை செய்கிறாய் அப்படின்னு சொல்லி மறுபடியும் தாலிபன்களுக்கு எதிராக, தாலிபன்கள் நல்ல ஆட்சியை கொடுத்தாலும் மேற்குலக நாடுகள் அதை எப்படி பார்க்கும்? சீனாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடு, அதனால எனக்கு எனிமி அப்படின்னு சொல்லி பார்க்கும். இது தேவையில்லாத பிரச்சனையை மறுபடியும் ஆப்கானிஸ்தான் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, அமெரிக்காவின் கணக்குப்படி இன்னும் ஒரு 1000 நபர்கள் அங்கே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அமெரிக்காவினுடைய குடிமக்களாக இருக்கட்டும், இல்ல அமெரிக்காவுக்கு நல்லது செய்வதற்காக இருக்கட்டும், அவங்க 1000 பேர் இருப்பாங்க. அவங்களுக்காக ஈகிள் பேஸ் அப்படிங்கிற ஒரு ரகசிய பேஸை நாங்கள் உருவாக்கி வச்சிருக்கோம். அந்த பேஸ் வழி அவங்களை நாங்கள் சீக்கிரமா கொண்டு வந்துருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவின் சார்பாக ஒரு 20லிருந்து 30 நபர்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் நிறைய நபர்கள் இந்தியாவுக்கு வருவதற்காக விசா அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களை எப்படி நம்ம பார்க்க போகிறோம், காப்பாற்ற போகிறோம் அப்படிங்கிற கேள்விக்கு நம்முடைய தூதரகம் அங்கே வேலை செய்கிறது அப்படிங்கிற அறிவிப்பு இன்னைக்கு நம்முடைய அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ நம்முடைய தூதரகம் காபூல் எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில், நாம அங்க கொஞ்சம் ஆட்களை வச்சிருக்கோம். அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள்ஸ், ஆப்கானிஸ்தானை சேர்ந்த அதிகாரிகளாக இருக்கலாம், இல்லாட்டி ஆட்களாக இருக்கலாம். அவங்களுக்கு இங்கிருந்து நம்ம சம்பளத்தை போட்டுட்டு இருக்கோம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய பேங்க் சரியா வேலை செய்யாதனால அந்த சம்பளத்தை அவங்களால எடுக்க முடியலையே தவிர நாம செய்ய வேண்டிய வேலை எல்லாமே நம்ம செஞ்சிட்டோம். அதே நேரத்தில் அங்கிருந்து நமக்கான அழைப்புகள் வரத்தான் செய்கிறது. அங்கே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற அறிவிப்பையும் இந்திய அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. ஸோ டோட்டலாக நம்ம என்ன செய்யலை, ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற நாட்டை விட்டுட்டு வரல. நமக்கு தேவையான சில விதமான முடிவுகள், அங்கிருந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நிறைய நபர்கள் அங்கிருந்து நமக்கு வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதை மறுபடியும் நாம உறுதி செய்திருக்கிறோம். இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் தான் பான்ஷீர் அப்படிங்கிற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆன்டி தாலிபன்ஸ்கள் கூட நாங்கள் சண்டைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி தாலிபன்கள் சண்டைக்கு கிளம்பிட்டாங்க. 300க்கும் அதிகமான தாலிபன்கள் இன்றும் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகிறது. இன்னைக்கு சலே அவர்கள் ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. கரெக்டாக ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இவ்வளோ நாள் 23 வருடங்கள் இவ்வளோ பெரிய கொடுமை நாங்கள் எதுவுமே செஞ்சது கிடையாது. அதாவது பல எமர்ஜென்சி இங்கே பார்த்துருக்கோம். இந்த எமர்ஜென்சியின் போதெல்லாம் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், முக்கியமான சில விஷயத்துக்கு எந்த மனிதரும் இங்கே வரணும் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதித்தது கிடையாது. ஆனால் நாங்கள் இப்போ ஹாஸ்பிட்டல் கூட போக முடியாத அளவுக்கு தாலிபன்கள் தடை விதித்திருக்கிறார்கள். உலக நாடுகளே, ஐநா சபையை இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் தாலிபன்களுக்கு பயந்து நாங்கள் இதெல்லாம் செய்ய மாட்டோம், இந்த மாதிரி தாலிபன்களுக்காக எங்களுடைய பேச்சுரிமை, எங்களுடைய உரிமையை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், அவங்க கூட சமாதானம் அப்படிங்கிற அந்த பேச்சுக்கே இடமில்லை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் இன்னைக்கு சலே அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஸோ சமாதான உடன்படிக்கை எப்படியாவது வந்துவிடும், பான்ஷீர் பகுதியும் தாலிபன்களும் ஒன்றாக இணைந்து விடுவார்கள், அதுக்கு மீடியேட்டரா ரஷ்யா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ரஷ்யா எடுத்த முயற்சிகள் எல்லாமே பெரிய அளவு தோல்வியில் முடிந்தது அப்படின்னு சொல்லலாம். ரஷ்யா கண்டிப்பா தாலிபன்களுக்கு ஆதரவு கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லும் போதே அமெரிக்காவினுடைய பார்வை உக்ரைனின் பக்கம் திரும்பி இருக்கிறது. 2-3 தினங்களுக்கு முன்பாக உக்ரைனுக்கு தேவையான பண உதவியை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வாண்டடா கொஞ்சம் பணத்தை எல்லாமே யாருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க, உக்ரைனுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. உக்ரைன் அப்படின்னு சொல்லும்போதே ரஷ்யா கிரீமியா பிரச்சனை அப்படிங்கிறது அங்கே இருந்த வண்ணம் தான் இருக்கிறது. ஸோ டோட்டலாக எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் இந்த உலக அரசியலே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி கொண்டே செல்கிறது. இதுக்கு மத்தியில் என்கிட்ட பணம் இருக்கு, நான் எல்லாருக்கும் உதவி செஞ்சு டெப்ட் ட்ராப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சீனாவினுடைய இந்த ஆதிக்க வெறியும் சீக்கிரமா சீனாவை இல்லாமல் செய்துவிடும் என்று சொன்னால் மிகையல்ல. ஏன்னா கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி தான் பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் சீனாவினுடைய என்ஜினியர்ஸ் 9 நபர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லி உலக அளவில் பாகிஸ்தானுக்கு எதிராக பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியதே சீனா தான். அதே சீனாவினுடைய என்ஜினியர்ஸ் ஆப்கானிஸ்தானுக்குள்ள வந்து ஒரு குண்டு வெடிப்பு நடந்தா போதும், ஆப்கானிஸ்தானுக்குள்ள மொத்தம் 15க்கும் மேற்பட்ட இனக்குழுக்கள் இருக்கிறார்கள். அதில் ஒரு 6க்கும் மேலே தீவிரவாத குழுக்கள் அப்படிங்கிறதே இருக்கு. ஏதாவது ஒரு குழு அங்கு இருக்கக்கூடிய தாலிபன்களுக்கு எதிராக திரும்பி விட்டு அது சீனர்களுக்கு எதிராக ஒரு குண்டை வைத்து விட்டார்கள் என்றால் நீங்க சொல்ற பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் ஊத்தி மூடிட வேண்டிதான்.
ஆப்கானிஸ்தான் இல்லாம பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவை எதுவுமே செய்ய முடியாது. நல்லா கவனிக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவனுடைய தொடக்கம் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா குவாடர் துறைமுகம். அதனுடைய நுழைவாயில் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்கானிஸ்தான் தான். அந்த நுழைவாயில் இல்லாமல் அவங்களால பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அதுக்காக சீனா எவ்வளோ வேணாலும் இறங்கி வருவாங்க. அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிடும் தாலிபன்கள். ஆனால் சின்னதாக ஒரு மனக்கசப்பு வந்தால் கூட தாலிபன்கள் சீனாவுக்கு எதிராக உடனே திரும்புவார்கள். பலவிதமான ப்ராக்ஸி யுத்தம் என்பது நடத்தப்படும். இல்லை, இதை நல்லா கவனிச்சிட்டு இருக்கிற ராவா இருக்கலாம், மொசாடா இருக்கலாம், சிஏஏவா இருக்கலாம், அங்கே தேவையில்லாத குண்டு வெடிப்புகளை நடத்துவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. யாரை வேண்டுமானாலும் வச்சு அங்கே ஒரு குண்டு வெடிப்பை நிகழ்த்துவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது வரலாறுல நடந்திருக்கு. நிறைய இடத்துல உள்நாட்டு பிரச்சனையை தூண்டுவதற்காகவே பல நேரங்களிலும் குண்டுகள் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. அதை தீவிரவாதிகள் வைத்தார்கள் அப்படிங்கிற ஒரு பெயர் வைக்கப்பட்டு அது யாருக்கு எதிராக திருப்பப்படும்? தாலிபன்களுக்கு எதிராகவோ இல்லாட்டி சீனாவுக்கு எதிராகவோ திருப்பப்படும். உலக வல்லரசுகள் இந்த மாதிரியான யுக்திகள் எல்லாமே அவங்க திறம்பட செய்வார்கள். இதையெல்லாம் மீறி தாலிபன்கள் சீனாவினுடைய உறவு எப்படி இருக்க போகிறது? இவ்வளோ நடந்ததுக்கு பிறகும் கொரோனா வைரஸை பரப்பி விட்டு தாலிபன்களுக்கு ஆதரவாக இருந்து பணத்தை கொடுத்து ஸ்ரீலங்காவை சிதைத்து இதுக்கெல்லாம் பிறகு சீனா அப்படிங்கிற நாட்டுக்கு எதிராக உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டாமா? என்னதான் நல்ல விஷயங்கள் சீனா செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பிற நாடுகள், அதாவது கடன் வாங்கின நாடுகள் சொன்னாலும் கடன் வாங்கின நாட்டு மக்களுக்கு தான் தெரியும் சீனாவால் எங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு சீனால கீழடியை பற்றி மிகப்பெரிய அளவு ஆய்வுகள் நடத்தப்பட்டு அவங்களுடைய யூனிவர்சிட்டியில் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய தமிழ் மீடியாவில் பெரிய அளவு செய்திகள் என்பது பகிரப்படுகிறது. அடே, உன்னுடைய நாகரிகத்தை அழிக்க வேண்டும் என்றால், உன்னை அழிக்க வேண்டும் என்றால் உன்னை பற்றி நன்றாக படிக்க வேண்டும். அப்படி படித்த பிறகு தான் என்ன செய்ய முடியும்? அவனால் உன்னை எதிர்த்தே பேச முடியும். உன்னை பற்றி தெரியாமல் எதிர்த்தே பேச முடியாது. ஸோ தமிழ் அப்படிங்கிறத அவங்க படிக்கிறாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் என்ன, எப்படி இவங்க இப்படி இருக்காங்க, இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு என்னவாக இருந்தது, அதை எப்படியெல்லாம் சிதைக்கலாம், இல்லாட்டி எப்படி அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணி நமக்கு அடிமையாக திரும்பலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஸ்டடீஸ் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. இது தமிழுக்கு ஒரு பக்கம் பெரிய ஒரு மதிப்பு கூட்டினாலும் இன்னொரு பக்கம் பெரிய ஒரு ஆபத்தும் காத்திருக்கிறது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அதுக்கு சிறந்த ஒரு உதாரணத்தை சொல்லிடவா? திருவள்ளுவர் அப்படிங்கிறவர் எந்த மதத்துக்கும் சார்பானவர் கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்பிட்டு இருக்கோம். இல்லை, திருவள்ளுவர் இயேசுக்கு சார்பானவர் அப்படின்னு சொல்லி அதை கிறிஸ்தவத்துக்கு சார்பாக சில நபர்கள் மாற்ற நினைக்கிறார்கள். இல்லை, திருவள்ளுவர் காவி உடை தான் அணிந்தார் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவருக்கு காவி உடையை அணிவித்து விட்டார்கள் கொஞ்சம் நபர்கள். இப்படி திருக்குறளை படித்து அந்த திருக்குறளில் இந்த ஒரு வரி இந்த மதத்திற்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ப்ரூஃப் எடுத்துட்டோம்னா திருவள்ளுவரை டோட்டலாக நம்ம மதத்துக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இங்கேயே இவ்வளோ பெரிய சண்டைகள் நடக்கும்போது தமிழ் அப்படிங்கிற ஒரு மொழியை மொத்தமாக படித்த பிறகு அதை வைத்து எவ்வளோ பெரிய அரசியல் செய்யலாம் அப்படிங்கிறதும் சீனாவுக்கு அத்துப்படியாகத்தான் இருக்கும். அதுக்கு இன்னும் பல உதாரணங்கள் இருக்குது, இன்னும் பல வரலாற்று உண்மைகள் இருக்குது. அதை இன்னொரு பதிவில் பார்த்துடலாம். ஆனால் இதை சாதாரண ஒரு விஷயமா எடுத்துக்கொள்ள முடியாது. இதுக்கு பின்னாடி பலவிதமான வியூகங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன அப்படிங்கிறத, தமிழை ஏன் சீனர்கள் படிக்கிறார்கள் அப்படிங்கிறதையும், இப்படி படித்தால் என்ன சம்பவங்கள் அவங்களால செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் இன்னொரு பதிவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரிஞ்ச சில விதமான நுணுக்கங்கள் இல்லாட்டி சில விதமான செய்திகள் இருக்கும். சீனால தமிழ் ஏன் கற்பிக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான். இன்னைக்கு மலேசியால சீன மொழி அப்படிங்கிறது கற்பிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் இலங்கையில் சீன மொழி அப்படிங்கிறது கற்பிக்கப்படுகிறது. இவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? முதல்ல அவங்களும் மலாய் மொழியை கற்றிருப்பார்கள், அவங்களும் இந்த பௌத்தம் அப்படிங்கிறதை கற்றிருப்பார்கள். இதை எல்லாமே கற்ற பிறகு நம்ம மொழியை, சீன மொழியை அவங்க கிட்ட எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சிருப்பாங்க. அதன்படி அவங்க காய் நகர்த்திருப்பாங்க. இப்போ எல்லாருமே அவங்க மொழியை மறந்து சீன மொழியை கற்று வருகிறார்கள். இந்த ஒரு நிலைமை தமிழகத்துக்கு வேண்டுமா அப்படிங்கிறத நாம தான் கொஞ்சம் யோசிக்கணும். இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு சதியை இருக்க வாய்ப்புகள் இருக்கு. என்னன்னு பார்த்துடலாம். இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்களும் அதே நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச செய்திகளும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.